இதை விட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் இவங்க 2 பேருமே இந்த ஆட்சிக்கு சப்போர்ட்டிவா ஒர்க் பண்ணும். சப்போர்ட்டிவா ஒர்க் பண்றதை விட நியாயமா அவங்க வேலையை செஞ்சாலே போதுமானதா இருக்கும். நீங்க பழைய கட்சிக்கு விசுவாசமா இருந்திருக்கேன், அவங்களால தான் வேலை கிடைச்சிருக்கு, அவங்களால தான் இந்த இருக்குன்றதுலாம் விட்டுட்டு யாருக்கும் ஒருதலை பட்சம் இல்லாம பண்ணினாலே மேக்சிமம் முடிஞ்சு. அதை தாண்டி கட்சிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி பண்ணாத மாதிரியே ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம சொன்ன ராஜ்யம் தான் நடக்கணும்ன்றத, நம்ம சொன்னதுதான் மக்கள் செய்யணும்ன்ற விஷயத்தை கொண்டு வரணும்ன்றத தவிர்த்து மக்களோட மக்களாக நம்மளால தானே இவர் ஜெயிச்சாருன்னு அவர்கிட்ட போய் அல்ல அந்த கட்சியை சார்ந்தவங்கள்ட்ட போய் நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கணும், நமக்கு வேண்டிய காரியங்கள்லாம் ஆகணும்னு நம்மளே போய் எந்தவித கீழ்த்தரமான விஷயங்களையும் செயல்படக்கூடாது. மக்கள் எந்தவித பாகுபாடும் இல்லாம மாற்றத்துக்காக முழுசா ஓட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புறேன் கண்டிப்பாலுமே. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டிவிக்கு நல்லா செயல்படணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதையுமே சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை, அதே தப்ப அதே சிச்சுவேஷன்ல அதே மாதிரி என்னாலும் பண்ணிடாதீங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்திக்கணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். அண்ட் மக்களாகிய நாமும் நம்ம இவரை ஜெயிச்சு சிஎம் ஆக்கிட்டோம், இவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு நம்ம நினைக்க கூடாது. எல்லா பொறுப்புக்கும் நமக்கு பங்கு இருக்குது. அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி தகுந்தாப்புல நம்மளும் நடந்து கொள்ள வேண்டும். இப்ப இருக்கவங்க மேக்சிமம் அவருடைய ஃபேனா இருக்கலாம் அண்ட் நம்மனால தான் அவர் சிஎம் ஆனாருன்றதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காம, இல்ல நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் அவரு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்ற ஒரு கீழ்த்தரமான செயல்கள் எல்லாம் அவரையும் செய்ய வைக்காம நம்மளும் செய்யாம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் புதுசா எல்லா கட்சிக்கும் வர்றப்போ ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும், அவங்களும் ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறோம். பட் எண்ட் ஆஃப் த டே கழுத கெட்டா குட்டிச்சவருன்ற மாதிரி எல்லாருமே அதே ஃபார்முலா அதே டெக்னாலஜில அதே இதுல போய் செட்டில் ஆயிடுறாங்க. பட் ப்ராக்டிக்கலா பார்த்தா எல்லா சேஞ்சஸும் இமீடியட்டா ஒரே நாள்லயோ இல்ல ஒரே வருஷத்துலயோ நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்கான பொறுமை அதை ஏத்துக்கிற மனப்பக்கமும் நம்ம கிட்ட இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். எதிர்கட்சிகளோ இல்ல மற்ற அனைத்து கட்சிகளும் நீங்க எல்லாமே மக்களுக்கு நல்லதுதான் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். அவர்களை செயல்பட விடாம தடுக்கிறத உள்ளடி வேலைகளையும் செய்ய தவிர்த்துட்டு அடுத்து நம்ம எப்படி நல்ல முறையில போட்டியிட்டு வெல்வது என்பதை சிந்திக்கிறது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டிவிக்கு. உங்க கட்சியில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் பிற கட்சிகளில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.